வெல்கம் டு Aathmika Kitchenette. நாம் இன்றைக்கி முட்டைக்கோஸில் ஒரு அருமையான குழம்பு ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முட்டைக்கோஸை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயம், 2 நார்மல் சைஸ் தக்காளி, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 5 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா, தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட குழம்புக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான் நம்ம இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு குக்கர் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இது மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா எல்லாமே காயில் நல்லா படுற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.